விபிஐ சேனலுக்கு வரவேற்கிறோம். மலேசியாவில் உள்ள 10 குகைகளில் உள்ள முருகன் கோவிலின் வரலாற்றில் குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது, கோயில் கட்டப்பட்டது மற்றும் இந்து கடவுளின் சிலை சேர்க்கப்பட்டது. முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது 1878ஆம் ஆண்டில். அமெரிக்க இயற்கை ஆர்வலர் வில்லியம் ஹார்னடே குகைகளை கண்டுபிடித்தார். கோவில் கட்டுதல் 1891ஆம் ஆண்டில். இந்திய தமிழ் வணிகரும் தமிழ் இந்து சமூகத்தின் தலைவருமான கே. தம்புசாமி பிள்ளை கோயில் குகையில் முருகப்பெருமானுக்கு கோயிலை கட்டினார். குகையின் நுழைவாயில் பாரம்பரியமாக முருகனுடன் தொடர்புடைய வேல் அல்லது ஈட்டியின் முனையை ஒத்திருப்பதை கவனித்த பிள்ளையார் கோயிலை கட்டத் தூண்டினார். சிலை சேர்த்தல் 2006ஆம் ஆண்டில். கோயில் வளாகத்திற்கு செல்லும் படிகளின் அடிவாரத்தில் 140 அடி உயர முருகன் சிலை திறக்கப்பட்டது. 350 டன் எஃகு மற்றும் 1550 கனமீட்டர் கான்கிரீட்டால் தமிழ் மலேசியர்களால் சிலை கட்டப்பட்டது. இது மலேசியாவின் மிக உயரமான சிலை மற்றும் உலகின் 2வது உயரமான முருகன் சிலை ஆகும். தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா 1892ஆம் ஆண்டு முதல் கோயில் குகையில் நடத்தப்பட்டு வருகிறது. உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வதற்கும் ஒன்றாக கொண்டாடுவதற்கும் ஒரு நேரமாகும். தயவு செய்து வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர் இடம் வீடியோவை பகிரவும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.